என்ன என்ன வறுத்து எடுப்பீங்களே? ஆமா. ஆமா. திருவள்ளுவர் சரி, திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சரி, அதுல அதை 3ஆ பிரிக்கணும். அறத்துப்பால், பொருட்பால், இரவுல காமத்துப்பால். இரவுல தானே இது. அப்ப அவர் அதையும் எழுதியிருக்காருல்ல, அவராலே அதை விட்டு தப்பிக்க முடியல. அப்படித்தானே பார்க்கணும் அதை. அதனால நான் அதை படமாக்கியிருக்கேன். ஆமா. ஆமா. காவிய எங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சொல்றவன் யாரு? அவனுக்கு நான் ஏன் காட்ட போறேன்? அந்த படத்திலே காட்டலையே. நீங்க கண்ணாடி போடுங்க. பிஆர்ஓ அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க. கண்ணு தெரியல பாவம் பிள்ளைக்கு. ஆமா. அவர் எப்பவுமே நாங்க காவி போட மாட்டோம். நாங்கள் அவர் காந்தி வழி வந்தவர், கோட்ஸே வழி வந்தவர் அல்ல. சொல்லுங்க, என்ன கேள்வியில காணோம்? இல்ல, அப்படி கிடையாது. அவர் கேட்கிறவர் அதுல காமத்து பாலை மட்டும் வச்சுங்க. அவர்கிட்ட உங்ககிட்ட கேள்வி கேட்டனா? இல்ல, தெரியாதவன் பார்க்கணும். அதுக்குதான் படம் எடுக்கிறோம். அவர் குறிப்பா கேட்டாரு, ஏன் காமத்து பாலை வச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு. வள்ளுவரே தவிர்க்க முடியாதது காமம். நான் அதான் பாக்குறேன். என்ன இவர் அறம் சொல்றவரு, பொருள் சொல்றவரு, இவர் ஏன் 250 பாட்டை காமத்துக்கு எழுதினாரு அப்படின்னா அவரே அதால தவிர்க்க முடியல. அதனாலதான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் குறளை கடைபிடிக்க வேண்டும். படிக்கிறது மனப்பாடம் பண்றதுக்கு தேவையில்லை குறள். அதான் நெட்ட தட்டம் வரப்போகுது. அதன்படி நடக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட 50% நடக்கிறேன். ஆமா. அடுத்து சரி, இல்ல ஜானை, அதாவது காமராஜ் எடுத்தோம் 80 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல செலவு. இன்னுமே அதை ரெக்கவர் பண்ணல. சொல்லப்போ நான் எனக்கு இப்போ ஐயா உதவி பண்ணாங்க, வேட்டி வேந்தர் உதவி பண்ணாங்க, டிவிஎஸ் உதவி பண்ணாங்க. அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த காலத்திலையும் திருக்குறளை கடைபிடிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சொந்தமான இடத்த கூட நான் வித்துட்டேன். அந்த இடத்துல சந்தோஷப்பட முடியும். இவங்க பணத்தெல்லாம் வாங்கி நான் ஒரு வீடு கட்டினேன். எனக்கு ஒரு சொந்தமா 1 சதுர அடி நிலம் கூட கிடையாது. என் தந்தையார் அளித்த இடத்தை கூட நான் விற்று விட்டேன். அப்போ இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்யறாங்க. காந்தி இந்தியாவில் மிகப்பெரிய பிச்சைக்காரர். அடுத்து நான் தான். ஜானகிராமனோட ஒரு நாவல்ல வரும். அவர் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ வரப்புல ஒரு பூ பூத்திருக்கும். அந்த பூவை பார்த்து அவர் கேட்பாரு, அதாவது இப்படி ஒதுக்கப்பட்டு கிடக்கிறியே, உன்னை யாராவது எடுத்து முகர்றாங்களா, உலகத்துக்கு தெரியுமா? அப்ப அவரே பதில் சொல்லுவாரு, என்னோட வேலை பூப்பது மட்டுமே. இதை தலையில சூடுவாங்க, சூடாம போவாங்க, மிதிப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை. இந்த சமூகத்தை அதை ரசிக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்து கொண்டு வரணும். எல்லாரும் அதை கடைபிடிக்க வேண்டும். அதாவது கடைபிடிச்சு வாழ்ந்தவங்க எல்லாம் இந்திய அரசியல் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கடைபிடிக்காம போனவங்க எப்படி இருந்தாங்க இறந்தாங்கிறது உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. காமராஜர் கடைபிடித்தவர். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அதை கடைபிடிக்காதவர்கள், நாட்டை சுரண்டியவர்கள் இன்றும் எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆமா. அதான் ஓடிடி யாரு கண்ட்ரோல் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? ஓடிடி யாரு கண்ட்ரோல் பண்றது? மார்வாடிகள் கண்ட்ரோல் பண்றாங்க மோஸ்ட்லி. மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடுறவங்க. அப்படிதானே? அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டம் அடைகிறான், மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள். நஷ்டம் தமிழ் மக்களுக்கு, லாபம் வட இந்தியர்களுக்கு. அவனுக்கு எந்த படத்தில் நஷ்டம் கிடையாது. ஆமா. அதுக்காக நம்ம பணியை செய்யாம இருக்க முடியாது. வள்ளுவர் இதெல்லாம் ஒரு குறளும் கடைபிடிக்கலங்கிறதுக்காக அவர் எழுதாம இருந்தாரா? நம்ம வள்ளுவர் அளவுக்கு உயர வேண்டும். நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். ஆமா. ஜி போப்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் அதை எழுதி இங்க வாழ்ந்து அங்க கொண்டு இன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அவரு 100 வருஷம் முன்னாடியே மொழிபெயர்த்து வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். அதனால அதை கொண்டு போறோம்.
தமிழ் தாய் வாழ்த்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அங்க உள்ள போனீங்க? இல்ல 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 இல்ல, உள்ள விட்டாங்களா அவங்கள? இல்ல உள்ள 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 இல்ல இல்ல உள்ள விட்டாங்களா? இங்க எங்க நான் என்ன பத்தி மட்டும் தாங்க பேச முடியும். பதவியில இருக்கிறவங்க எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண முடியிருக்கும். என்ன வள்ளுவரை பத்தி பிரச்சாரம் பண்றவங்க அந்த வழியில இருக்காங்க. இன்னைக்கு இப்ப கோட்டை உங்களால போக முடியுதா? எங்க ஆட்கள போக முடியாத அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதை நீங்க போடணும்னா போடுங்க. ஆமா, இரும்பு கோட்டை, கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. இல்ல இல்ல, போன ஆட்சியில போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். இல்ல, எங்க இன்விடேஷனையும் கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்க இன்விடேஷனை வந்து யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ண நாம நினைக்கிறோம். அவர்களை வந்து காட்சிக்கு எளியோன் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். காமராஜர் காட்சிக்கு எளியவர் இருந்தார், நேரு எளியவராக இருந்தாரு. அதாவது ஜெய் கிஷான் ஜெய் ஜவான் ஒரு திட்டம் வந்தது 1960களில். பிரதமரா வந்து சாஸ்திரி இருந்தாரு. என்ன சொன்னார்னா, இந்தியர்கள் வந்து உணவு பற்றாக்குறை இருக்கு, ஒருவேளை சாப்பாட்டை திறந்துருங்கன்னு சொன்னாரு. இவர் பிரதமராக இருக்காரு, வீட்டுக்கு போறாரு, அங்க வந்து சாப்பாடு வச்சிருக்க அந்த அம்மா, நாட்டு மக்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ என்ன சாப்பாடு வச்சிருக்குன்னு கேட்டாரு. இது இந்திய பிரதமரால் இருந்த நிலைமை. ஆமா, இதுக்கு நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், கேளுங்க. இமெயில் ஐடி இல்ல இல்ல இல்ல, எங்க மேனேஜரே உள்ள போனாரு, அதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்க இதை போடுங்க, செய்தியா உண்மை தானே சொல்ல போறோம். சரி, அப்ப எங்களை அவங்க ஆமா, அப்ப வள்ளுவரால பார்க்க முடியல. அப்படி இல்ல, அப்ப வள்ளுவரால பார்க்க முடியல எடுத்துக்க வேண்டியதான். அப்படி எடுத்துக்கலாம்ல, கரெக்டா? அப்படியா? யாரு ஏங்க, கேமரா என்ன பார்த்து இருக்கு, உங்க கேள்வி பதிவாகாது, சொல்ற பதில் தான் கேட்டுமா? சரி, ஓகே. நீங்க எதுல சாப்பிடுறீங்க? இல்ல, டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறீங்களா நீங்க? இல்ல இல்ல, அவரு சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாரு, அவர் வீட்டுல அவரே போன் எடுப்பாரு. சரி சரி, பணம் உள்ளவங்க எதுல சாப்பிடுவான்? ஆமா, அப்புறம் என்ன? இல்ல, ஆதங்கம் இல்ல. என்ன மேனேஜர் அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க அண்ணே? ஆமா, இவரு தான் போயிட்டு வந்தாரு. ஆமா, யாரையும் பார்க்க முடியல. ஆமா, அதான உண்மை. ஆமா. இல்ல, உதவி இல்ல, இத துவக்கி வைக்கிறதுக்கு பொருத்தமானவங்க வந்திருக்காங்க. நாங்க பண்ற பிரச்சாரத்துக்கு அதுல யாராவது ஒரு அமைச்சர் வந்திருந்தாலோ இது இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு மைலேஜ் வந்து பெற்றிருக்கும். அதுதான், வேற என்ன கேட்க போறோம்? வேற முந்தைய அரசை வந்து அவர் படத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு. அவர் வந்து படத்தை பார்க்கவே இல்லை. அவர் வேற என்னென்னோ படங்கள்லாம் பாக்குறாரு, அவரு திருக்குள்ள பார்க்கல. ஆமா, இப்போ பாத்துங்க, நீ இதை நான் சாபமா விடல. அது யாரு விருப்பப்படல? சரி, அதுக்கு அவரை பாராட்டிடுவோம். வேற நான் இப்பதான் சொன்னேன், வந்து காந்தி வந்து வள்ளுவரோட பிரதிநிதி, கோட்ஸே வந்து ஆர்எஸ்ஓட பிரதிநிதி. ஆர்எஸ்எஸோட வழித்தோன்றல்கள் வந்து பிஜேபி. நாம பிஜேபியை கூப்பிட்டு வந்து நான் வந்து பிரஸ் நடத்த, அது எனக்கு பொருத்தமா படலை. அது துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அந்த துறை வேண்டியதில்லை எனக்கு, அவங்கள தெரியும், அவங்கள கூப்பிடல. ஆமா, சரி. இல்ல, அவரு ஒரு கெஸ்ட்டுங்க. அவரு வந்து நீங்க ஐயாவும் கருப்பு கோட்ல வந்திருக்காங்க, ஐயாவை கேட்பீங்களா? அதெல்லாம் இல்ல. அதாவது
எங்களுக்கு அவர் மேல என்ன வன்மம் இருக்க முடியும்? நான் அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டனா, படம் பண்ணி தர சொல்லி கேட்டனா? ஒண்ணும் இல்லை, நாங்க கூப்பிடுறதுக்கான எங்களுக்கு அக்சஸே இருக்கல, அவ்வளவுதான். ஆமா, என்ன கோபம் அவ்வளவுதானே உங்களுக்கு? அடுத்த சரி, மிக்க நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி.